ஹாய், நாம் இந்த வீடியோவில் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட் பற்றி ஒரு கொஷின் பார்க்கலாம். கொஷின் என்னென்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் விட்டமின் கே இஸ் கரெக்ட் எக்ஸப்ட்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்படி கேள்வி கேட்டுட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்லேருந்து எந்த ஆப்ஷன் ரைட்னு நம்மளை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னா, விட்டமின் கே இஸ் இன்வால்வ் இன் பிளட் கிளாட்டிங். Vitamin K is primarily stored in liver. Vitamin K deficiency can lead to osteoporosis. Vitamin K is found abundantly in citrus fruit. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கீழே ABCD அப்படின்னு ஒரு 4 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மேலே இருக்கிற 4 ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ நாம் எந்த கன்க்ளூஷன் ரைட்டுன்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கன்க்ளூஷன் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை அந்த கொஷினை வச்சு நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி சூஸ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு அதை பற்றி நமக்கு தெரியணும். விட்டமின் கே பற்றி. விட்டமின் கே ப்ரைமர்லி ஃபவுண்ட் இன் க்ரீன் வெஜிடபிள்ஸ். அதாவது க்ரீன் வெஜிடபிள் தான் விட்டமின் கே ப்ரைமர்லியாக இருக்கும். அதாவது ஸ்பைனாஸ் கேலியில் இருக்கும். சிட்ரஸ் ஃப்ரூட்டில் மினிமம் அளவு தான் இருக்குமா தவிர அதிக அளவில் இருக்காது. ப்ரைமரியாக இருக்கிறது பச்சை காய்கறிகளில் தான் இருக்கும். ரெண்டாவது, நாம் விட்டமின் கேட ஃபங்க்ஷன் பார்த்துக்கோம். பிளட் கிளாட்டிங், விட்டமின் கே லிவரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனோட டிஃபிஷியன்சியால், விட்டமின் கே டிஃபிஷியன்சியால் ப்ளீடிங் டிஸார்டரும் ஆஸ்டியோபோரோசிஸ்னு வரணும் தான் படிச்சிருக்கிறோம். சிட்ரஸ் ஃப்ரூட்டை பற்றி நம்ம என்ன படிச்சிருக்கோம்? சிட்ரஸ் ஃப்ரூட்டில் விட்டமின் சி ரிச்சாக இருக்குது. விட்டமின் கே ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் அதில் அதை நம்ம ஒரு இது கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷனை வச்சு இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு ராங் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லுது? விட்டமின் கே இஸ் இன்வால்வ் இன் பிளட் கிளாட்டிங். ரைட். விட்டமின் கே இஸ் பிரைமரி ஸ்டோர் இன் லிவர். அதுவும் ரைட்டு தான். அடுத்து, விட்டமின் கே டிஃபிஷியன்சி கேன் லீட்ஸ் டு ஆஸ்டியோபோரோசிஸ். அதுவும் ரைட்டு தான். 4வது என்ன இருக்குது? விட்டமின் கே ஃபவுண்ட் இன் சிட்ரஸ் ஃப்ரூட். ஸோ அதுதான் ராங். ஏன்னா விட்டமின் கே க்ரீன் வெஜிடபிள் தான் அதிகமாக இருக்கும். சிட்ரஸ் ஃப்ரூட்டில் அதிகமாக இருக்கிறது விட்டமின் சி. ஸோ 4வது ராங். ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் அபவுட் விட்டமின் கே இஸ் கரெக்ட் எக்ஸப்ட்னு கேட்குறாங்க. அதாவது விச் இஸ் கரெக்ட் எக்ஸப்ட்னு கேட்குறாங்க. அது மீன்ஸ் விச் இஸ் இன்கரெக்ட். விட்டமின் கே பற்றின தப்பான ஒரு கிளாஸ் ரூமில் 3 பாய்ஸும் ஒரு கேர்ள்ஸ், அதாவது கேர்ள்ஸ் பேர் ஸ்ரீதான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டீச்சர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? ஆல் ஆர் பாய்ஸ் எக்ஸப்ட் சீதா. அது மாதிரி விட்டமின் கே இஸ் கரெக்ட் எக்ஸப்ட் த ஸ்டேட்மெண்ட் அபவுட் விட்டமின் கே இஸ் கரெக்ட் எக்ஸப்ட். அதாவது விட்டமின் கே பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு சென்டென்ஸ் எது? அதுதான் இதுக்கு மீனிங். ஸோ தப்பான சென்டென்ஸ் எது? விட்டமின் கே ஃபவுண்ட் இன் சிட்ரஸ் ஃப்ரூட் இஸ் த ராங் ஆன்சர். ஸோ அதுதான் ரைட் ஆன்சர். ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கொஷினில் செகண்ட் கொஷினில் என்னென்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஆர்குமெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறோம். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? த சப்ளிமெண்ட் ஆஃப் விட்டமின் ஏ இஸ் எசென்சியல் ஃபார் மெயின்டைனிங் குட் விஷன். அதாவது பார்வைக்கு விட்டமின் ஏவோட சப்ளிமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஏங்கிற ஆர்குமெண்ட், பிங்கிற ஆர்குமெண்ட். ஏங்கிற ஆர்குமெண்ட் என்ன? எஸ், விட்டமின் டிஃபிஷியன்சியால் தான் நைட் பிளைண்ட்னஸும் அதர் விஷன் ப்ராப்ளம் வருது. அதனால் விட்டமின் ஏ எசென்சியல் ஃபார் குட் விஷன், மெயின்டைனிங் குட் விஷன் சொல்கிறாங்க. பி என்ன சொல்கிறாங்க? நோ, விட்டமின் ஏவால் கிடையாது, அதர் ஃபேக்டரால் தான் நம்மளோட ஐ விஷன் பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது மெயின்டைனிங் குட் விஷன் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், விட்டமின் ஏ டிஃபிஷியன்ட்டாக நைட் பிளைண்ட்னஸ், ஜெரத்தால்மியா, நிறையா ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால் விட்டமின் ஏங்கிறது மெயின்டைனிங் குட் விஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம நல்லா தெரியும். அதனால் ஏங்கிறது ரைட், பிங்கிறது தப்பு. ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் இப்போ ஆன்சர் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சரை எப்படி சூஸ் பண்ண போகிறோம்? ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு, ஏங்கிற அந்த ஆர்குமெண்ட்டும் ரைட்டு. ஸோ இது ரெண்டும் சரியானது எதில் இருக்குது? ஆப்ஷன் 1ல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, ஆர்குமெண்ட் இஸ் வேலிட்னு இருக்குது. ஸோ அதுதான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்? ஒமேகா 9ங்கிறது நமக்கு தேவையான ஒரு எசென்சியல் ஃபேட்டி ஆசிடாக கிடையாது. ஸோ ஒமேகா 9 ஃபேட்டி ஆசிட் தான் ரைட் ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விச் கண்டிஷன் இஸ் அசோசியேட் வித் டிஃபிஷியன்சி ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்? ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் டிஃபிஷியன்சியில் நமக்கு என்ன கண்டிஷன் வரும், அதுதான் கேள்வி. என்ன கண்டிஷன்? ஸோ 4 ஆன்சரில் பார்த்தோம்னா எக்ஸிமா ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். விச் கார்போஹைட்ரேட் நோன் as blood sugar and is primarily source of energy of the body? ஸோ நம்ம பாடிக்கு ப்ரைமரி சோர்ஸ் எனர்ஜியாக இருக்கிற ஒரு பிளட் சுகர் எந்த சுகர்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த சுகர் ப்ரைமரியாக இருக்கிறனாவே குளுக்கோஸ் தான் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் கார்போஹைட்ரேட்ஸ் காமன்லி நோன் as டேபிள் சுகர்? ஸோ டேபிளில் நம்ம யூஸ் பண்ணுற சுகர், அதை வீட்டில் யூஸ் பண்ணுற சுகர் எந்த சுகர்? ஸோ சுக்ரோஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் கார்போஹைட்ரேட் இஸ் காம்பனண்ட் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ? டிஎன்ஏலையும் ஆர்என்ஏலையும் இருக்கிற கார்போஹைட்ரேட் காம்பவுண்ட் என்ன? அதாவது கார்போஹைட்ரேட்டோட குரூப், அதாவது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் மாதிரி ரிபோஸ், இதெல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் குரூப். ஸோ அது வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏல என்ன இருக்குது? ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏல இருக்கிற கார்போஹைட்ரேட் காம்பவுண்ட் என்ன? ஸோ ரிபோஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஆர்என்ஏல ரிபோஸ் இருக்குது, டிஎன்ஏல டிஆக்சி ரிபோஸ் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே என்ன இருக்குது? ரிபோஸ் இருக்குது. டிஎன்ஏல மட்டும் என்ன இருக்குன்னு கேட்டால் டிஆக்சி ரிபோஸ், ரெண்டுலேயுமே கேட்டால் ரிபோஸ், ஆர்என்ஏலையும் கேட்டாலும் ரிபோஸ். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அந்த கொஷனுக்கு மட்டும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபுட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்? ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியாக இருக்கிற ஒரு ஃபுட்டு என்ன ஃபுட்டு கீழே இருக்கிற இல்லை? ஸோ ப்ளூபெரிங்கிறது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி ஃபுட்டு வந்து என்னது? ப்ளூபெரி. ஸோ ப்ளூபெரி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் நியூட்ரியன் இஸ் எசென்சியல் ஃபார் த ஃபார்மேஷன் அண்ட் ரிப்பேர் ஆஃப் த திசு இன் த பாடி? நம்ம பாடியில் இருக்கிற திசு ஃபார்மேஷனுக்கும் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் எது உதவுது, ரொம்ப எசென்சியலாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஸோ நோ டவுட் விட்டமின் சி தான் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் விட்டமின் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹெல்த் ஆஃப் த ஸ்கின், ஹேர் அண்டு நெயில்ஸ்? ஸோ ஸ்கின், ஹேர், நெயில்ஸ்க்கு இதோட ஹெல்த்துக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விட்டமின்? எந்த விட்டமின்? விட்டமின் B7 பயோட்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. ஸோ விட்டமின் ஆன்சர் சி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் விட்டமின் இஸ் எசென்சியல் ஃபார் மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன்? ஸோ கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீனோட மெட்டபாலிசத்துக்கு எந்த விட்டமின் ரொம்ப எசென்சியலாக தேவைப்படுது? விட்டமின் B1 தைமைன் தான் ரொம்ப தேவைப்படுது. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், த நர்சிங் ஆஃபீஸர் அகாடமி ஒரு டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் போட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச், வீக்கெண்ட் டெஸ்ட் பேட்ச் நடத்திக்கிட்டு இருக்கு. இது இஎஸ்ஐயில் நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் 2024 வந்திருக்கு. இது யூபிஎஸ்சி கால் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் கலந்து இந்த டெஸ்ட் எழுதணும்னு நினச்சிங்கன்னா, இந்த த நர்சிங் ஆஃபீஸர் அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு வாரமும் ஒரு லிங்க் வரும், கொஷின் லிங்க் வரும். அந்த கொஷின் லிங்க்கில் கூகுள் ஃபார்ம் மெத்தடில் வரும். நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் இருந்தே ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு இமீடியட்டாக ஆன்சர் வரும், செல்ஃப் எவாலுவேஷன் வரும். ஸோ இந்த எக்ஸாம் ஃபுல்லாக செல்ஃப் ஸ்டடி, செல்ஃப் மெட்டீரியல் பேஸில் நடத்துறது. நாங்கள் கிளாஸோ இல்லை மணி கலெக்ட் பண்ணுறதோ இல்லை டெஸ்ட்டுக்கு மணி கலெக்ட் பண்ணுறதோ டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ நாங்கள் உங்கள்கிட்ட பைசா வாங்கலை. ஸோ அது மாதிரி யார் கேட்டாலும் எங்கள் அகாடமி பேர் கேட்டு சொல்லி உங்கள்கிட்ட பைசா வாங்கினாலும் நான் அதை நம்பாதீங்க. இது ஃப்ரீயான ஒரு எக்ஸாம், ஒரு சர்வீஸ் பேஸில் நடக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லிங்கை கனெக்ட் பண்ணி எங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.